அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாஸ்தா எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். பாஸ்தா பிடிக்காதவங்க மோஸ்ட்லி யாருமே இருக்க முடியாது. இது மைதாவில் செய்யறது தெரிஞ்சுக்கும் நம்ம சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டால் தான். பட் இதே பாஸ்தாவை ஹெல்த்தியான வேல வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக இன்றைக்கி நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 1½ கப் அளவு இருக்குது. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு, நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 1 ஹவர், 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் வரைக்கும் அப்படியே இருக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறமா நம்ம செய்யலாம். இப்போ 1 ஹவர் கழித்து அந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக மாவு சேர்த்து சப்பாத்திலாம் செய்வோம்ல அந்த கட்டை, அதால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாவு ரொம்ப திக்காவும் இல்லாமல் சேம் டைம் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும்ல, அந்த மூடி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த எல்லா ரவுண்ட் ஷேப்பும் நம்ம கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்குல்ல மாவு, இது எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க. தனியாக எடுத்துகிட்டு அதையும் நல்லா பால் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். பாருங்கள், இது ஷேப், இதோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்க அந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த 2 கார்னரும் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. அதாவது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த 2யும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். நான் செய்யறது உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி நான் செய்கிறேன் இந்த ஷேப்பை. இந்த ஷேப் தான் பண்ணணும்னு இல்லை. இந்த ஷேப் வந்து நம்ம பாஸ்தாலாம் செய்கிறோம்ல, அதே மாதிரி ஷேப்பில் தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கூட நீங்கள் செய்யலாம் இதை. பட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி விடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பாயில் பண்ணும்போது அந்த ஷேப் பிரியாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவை நம்ம பாஸ்தாலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டே ப்ரீ குக் பண்ணி வச்சுருவோம்ல, அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நான் ஒரு பேனில் வந்து தண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதை 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். எண்ணெய் எதுக்காக போடுறேன்னா, இந்த பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இது போட்டுட்டு ஃபுல்லாக ஓவர் குக் பண்ணணும் இல்லை, 3/4 குக் பண்ணிக்கிங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு ஒரு 3/4 பாயில் ஆகிடும் இது. அந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்குங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் நல்லா போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்க்குறேன். கூடவே இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எவ்வளோ மசாலா சேர்த்துருக்கேன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் கம்மி போட்டுக்கோங்க மிளகாய் தூளை. நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். பிரியாணி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த பிரியாணி மசாலா வந்து வீட்டிலே செஞ்சது தான். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் என்கிட்ட கொஞ்சமாக மட்டன் இருந்துச்சு. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது போகணுன்னு கட்டாயம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடலாம், இல்லை சிக்கன் போடலாம், எது வேணாலும் போடலாம். அப்படியே எம்ப்டியாக செஞ்சால் கூட இந்த பாஸ்தா நல்லா தான் இருக்கும். இது போட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த மட்டன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது பாயில் ஆகிறதுக்கு தேவையான அளவு நான் இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது எல்லாம் பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இதை.
இப்போ இந்த மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் தண்ணி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி பாஸ்தா செய்யும்போது கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குக் ஆகி இது கொஞ்ச நேரம் ஆறிட்ட பிறகு அந்த தண்ணி வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரையாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிட்ட பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாஸ்தா அதை போட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாஸ்தா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அது கொஞ்சம் அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகும். அது இருக்க மசாலா எல்லாத்தையும். இப்போ நான் 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் தண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணேன். இன்னும் இது ஆறிட்ட பிறகு இன்னும் இந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்ம ஹோம்மேட் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பராக ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக செய்கிற பாஸ்தா விட இந்த பாஸ்தாவோட டேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலே இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலா இந்த மாரி செமி கிரேவி பாஸ்தாவ என் பசங்க அந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. பட் நான் இன்னைக்கு செஞ்ச இந்த பாஸ்தாவ ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஹெல்த்தியானது கூட இது. நீங்க நார்மலா சப்பாத்திக்குலாம் மாவு பெசைவீங்களா? அதில கொஞ்சம் மிச்சம் இருந்தா கூட இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கோதும மாவுல சப்பாத்தி பண்ணவே மாட்டீங்க. இந்த மாரி பாஸ்தா தான் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.